நாம நினைக்கிறதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? இந்த கதையை கேளுங்க. ஒரு இளவரசன் வேட்டையாட போகும்போது வழி தவறி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டான். சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தான். அது கற்பக மரம்னு அவனுக்கு தெரியாது. தாகத்துக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சான். அந்த இடத்துல ஒரு குழியில இருந்து தண்ணி பொங்கி விழுந்துச்சு. தாகம் தீர குடிச்சான். பசிக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சான். மரத்துல இருந்து பழங்கள்லாம் கொட்டுச்சு. பசி தீர சாப்பிட்டான். களைப்பா இருக்கு, தூங்க மெத்தையும் கட்டிலும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான். உடனே கட்டில் வந்துச்சு. படுத்தான். கால் வலிக்குது. அமைக்கி விட ஒரு அழகான இளம்பெண் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சான். ஒரு பெண் தோன்றி அவன் காலை மெல்ல வருடி விட்டா. அசந்து தூங்கிட்டான். திடீர்னு முழிப்பு வந்துச்சு. என்னடா இது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஒருவேளை இது ஏதாவது பிசாசோட வேலையா இருக்குமோ? அந்த பிசாசு வந்துட்டா டங்குன்னு அந்த பிசாசு வந்து நின்னுச்சு. ஐயோ, இது நம்மள முழுங்கிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சான். அந்த பிசாசு அவனை முழுங்கிடுச்சு. இப்படியே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்தா கடைசியில பிசாசோட வாயில தான் போய் விழணும். கடவுளுக்கு தெரியாதா நமக்கு என்ன செய்யணும்னு? கடவுள்கிட்ட கேட்கறது தப்பில்ல, எது நல்லதோ அதை செய்யன்னு கேட்கணும். இதுக்குதான் நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை.